Queen Jhansi. இன்றைக்கி வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய ஆசிலேஷனுக்கு அப்புறம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். மார்னிங்லேருந்து கொஞ்சம் தலைவலி. ஸோ ஒரு கேஷுவலான வீடியோ தான், ரொம்ப எடிட்டிங்கில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஆஸ் இஸ் வேரிஸ் கண்டிஷனில் எங்களுடைய வீட்டுக்குள்ளே எங்களுடைய கிச்சனுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்னீக், அவ்வளோதான். இது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த அப்டேட் பண்ணுறேன். அரஃபா பற்றி சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி. பேங்கிள் கூட நான் அங்கே வாங்கினேன்னு காமிச்சிருந்தேன், 100 ரூபா தான் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து அரஃபா காட்டுங்க அப்படின்னாங்க. அந்த டைம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் நான் வீடியோ, அதை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் லைக் தட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை ஈரோட்டில். எனக்கு மட்டும் இல்லை, நிறையா லேடிஸ்க்கு இந்த கடை பிடிக்கும். நாங்கள் போயிட்டு வந்ததை அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து இன்றைக்கி கோலா உருண்டை செய்ய போகிறேங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங்க்கெல்லாம் நான் எதுவுமே பெருசாக மெனக்கிடவே இல்லை. நல்ல தலைவலியோடு தான் நான் இந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பொட்டுக்கலையை தூள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் வந்து கொத்துக்கறி போட்டு அரைச்சிக்கிறேன். இது எங்களுடைய ட்ரெடிஷ்னல் டிஷ். எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப வந்து இது ஃபேமஸான ஒரு டிஷ். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு மட்டன் இருந்தால் கூட டோட்டல் ஃபேமிலியும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். யூஸ்வலாகவே நான் வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் வந்து மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவேன். கிளாரிட்டி நல்லா வரும். இன்றைக்கி மைக்கை கூட எடுக்க தோணலை, அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன். போடாமலே விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு சமீபத்தில் வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, கரெக்டாக 6:55க்கெலாம் நான் அலாரம் வச்சுருப்பேன் பாபி, உங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. அதை கேட்கும்போது நமக்கு அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பீங்க, கொஞ்சம் பேர் பார்த்தா கூட எல்லோரும் விரும்பி பார்க்குறீங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. அதனால தான் சரி எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பெரிய மெனக்கடல் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இதில் பவுட்ரு பண்ணிவிட்டு பொட்டுக்கல்லையை கூட வந்து கொஞ்சம் நம்ம மட்டன் போட்டுட்டு அண்டு கூட நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து கோலா உருண்டை அப்படிங்கிற டிஷ்ஷு. அதுக்காக தான் நான் இப்போ வந்து செஞ்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரேவியாக இருக்கும். சட்டுன்னு நமக்கு கிரேவி வைக்க முடியல, குழம்பு எதுவும் வைக்க முடியலன்னா இதையே நம்ம வந்து சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்கறக்கும் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து குழம்பு வைப்பாங்க, கோலா உருண்டை குழம்புன்னு. நாங்கள் அப்படி செய்கிறதில்ல, இந்த மாதிரி கிரேவி மாதிரி தான் செய்வோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இது வந்து ஒரு குக்கர் தான், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் இது நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னால் வாங்கினேன். அமேசானில் தான் வாங்கினேன், லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வரணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணுறது, கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணுறது. ஒரு நான்வெஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையும் இது திருப்திப்படுத்தும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எல்லா டைமும் வந்து 3/4 கிலோ 1 கிலோலாம் வாங்க முடியாது ஆட்டுக்கறி விற்கிற விலைக்கு. ஸோ எப்போயாவது ஒரு டைம் வந்து கொத்துக்கறி நான் வாங்கி ஸ்டாக் வச்சுக்குவேன். கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ வாங்கினா கூட 2ஆக பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். அதில் 2ல் 1 பங்கு அவ்வளோதான் நான் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் தான். வெங்காயம் வதக்கின பின்னால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து வணக்கிக்கணும். நம்ம ஆல்ரெடி அதுலேயும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. இதை போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் கட் பண்ணி தான் யூஸ்வலாகவே போடுவேன். நீங்கள் வேணும்னா அடித்து கூட ஊற்றிக்கலாம். கூட வந்து கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு தக்காளி மீடியம் சைஸில் தான் எப்போவுமே போடுவேன். இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லா பாயில் ஆகும். பாயில் ஆகிற வரைக்கும் ஓப்பனில் தான் வைப்பேன். கொஞ்சம் மல்லித்தூள் தனியாத்தூள்னு சொல்லுவாங்களே, அது போட்டுட்டாக்கா கொஞ்சம் நமக்கு கிரேவி வந்து திக்காக கிடைக்கும். மற்றபடி தேங்காய்லாம் எதுவுமே இது ஊற்ற தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கல்ல, இஞ்சி பூண்டு, மட்டன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு மிக்சியில். இதை எடுத்து நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ், சின்னதாக இருக்கிற பெரிய நெல்லிக்காய் என்ன சைஸ் இருக்கும் அந்த சைஸ்க்கு வந்து ரவுண்ட் பால்ஸாக உருட்டி கொதிக்கிற தண்ணியில் வந்து எடுத்து போடணும். பொதுவாகவே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இது செய்வாங்க. எங்கள் ஊரில் இருந்து ஒரு ட்ரெடிஷன் டிஷ்ஷுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் எல்லாருக்குமே இது தெரியும். ஆனால் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்த்து ஓப்பன்லேயே வச்சு வேக வைப்பாங்க. உருண்டை வந்து உடஞ்சிரும் அப்படின்னு. ப்ரெஷர் குக் பண்ண தெரியாது. ப்ரெஷர் குக் பண்ணால் உடஞ்சிரும்னு பயந்துக்குவாங்க.
ஆனால் நான் வந்து ப்ரெஷர் குக் தாங்க பண்ணுவேன், உடையாது. அது ப்ரெஷர் குக் பண்ணும்போது ஈஸியாகவே வெந்துடும். கொத்துக்கறி அப்படிங்கிறதுனால சிக்கனை விட கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ப்ரெஷர் குக் பண்ணும்போது ஆவியில் வெந்து கொஞ்சம் நமக்கு திருப்தியாக இருக்கும், நல்லா வெந்துருச்சுங்கிற திருப்தியோடு இருக்கும். அதனால் இப்போ நான் எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிரேவி இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். நம்ம வேணும்னா கொஞ்சம் கூட கூட வச்சுக்கலாம். நமக்கு இல்லை வேறு குழம்பு இருக்குது அப்படின்னா இப்படி பரட்டின மாதிரி வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பிச்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் வேகமாக நான் சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. நான் இவ்வளோ நாள் வந்து வெளியே போனால் அவரை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பேன். நான் கார் ஓட்டுவேன், டூ வீலரும் ஓட்டுவேன். இருந்தாலும் வந்து எனக்கு தனியாக எடுத்துகிட்டு கடை வீதிக்கெலாம் போகிறக்கு பிடிக்காதுங்க. ரசம் தான் வச்சேன். ரசம் வந்து தூதுவளை போட்டு வச்சேன். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என் பையன் கூட தான் வெளியே போகிறேன். ஏன்னா அவன் வந்து இப்போ தான் வண்டிக்கு லைசன்ஸ் எடுத்திருக்கான். அண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு வீடியோக்காக நான் வந்து ரெடி பண்ணது, அதே நாள் பண்ணது தான். பாருங்கள், என்னோடய செட்டிங்ஸ் வந்து உங்களுக்காக காமிச்சிருக்கேன். ஒரு ரிங் லைட்டு, இந்த ரிங் லைட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த லைட் கிட்டத்தட்ட 4000 வருது ஸ்டாண்டோட. நல்லா வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். ஆனால் வெறும் இந்த ரிங் லைட் மட்டும் பத்தாது, மேலேயும் லைட் இருந்தால் தான் நமக்கு வந்து ஷேடோ உழுகாமல் இருக்கும். இந்த குட்டி லைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2500 வருது. இது வந்து சார்ஜபிள். பவர் இல்லை, கரண்ட் இல்லை, அந்த மாதிரி நேரத்தில் ரிங் லைட் வந்து எரியாது. அந்த நேரத்தில் நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். இதில் வந்து எல்லோ ஷேடு, எல்லா கலர் ஷேடும் கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், மொபைல் ஹோல்டர் இது. நான் மொபைல் எடுத்தேன்னா அதில் மேலேயே அந்த லைட்டை வந்து தலைமையிலேயே மாட்டிக்குவேன். இந்த ஷீட் வந்து நான் விரிச்சிக்குவேன் பேக் ட்ராப்புக்கு. ஏன்னா வந்து நம்மளுடைய கடப்பக்கல் பிளாக் கலரில் இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு மாதிரி லைட்டுக்கு பளிர்னு தெரியும், அது இல்லாமல் இருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஒரு கேக் செய்யலான்னு தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அந்த வீடியோ வந்து நான் வந்து போடலை. ஏன்னா அந்த கேக் ரெசிபி அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக வரலை. பட் நான் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணேங்கிறத மட்டும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எல்லா கண்ணாடி பவுலும் தனியாக நான் ஒரு ரேக்கில் வச்சுருப்பேன், அதை தான் எடுத்துக்கிறேன். அவசரத்தில் ரிங் லைட்டை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து கேமரா மட்டும் ஆனில் இருந்தது. இது இவ்வளோ டார்க்காக ரெக்கார்ட் ஆகும்னு நான் நினைக்கல. திங்ஸை வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். பட் வந்து லைட்டிங் வந்து சரியாக வரல. ஆனால் இப்படி தான் எல்லா இதையும் திறந்து ஒன்றா தேடி தேவையானது எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு கேமராவில் ரெக்கார்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு வீடியோ ஷூட் பண்ணும் அப்படின்னா ஷூட் பண்ணுறதுக்கு முன்னால் நமக்கு ஒரு 1/2 hour வந்து வேலை இருக்கும். ஏன்னா இடத்த சுத்தம் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஷீட்டெல்லாம் விரிச்சிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா வீடியோ ஷூட் பண்ண அது இதையும் தேடிட்டு இருந்தால் டைமிங் ஆகும். நம்ம பண்ணுற ஒரு 10 நிமிஷம் குக்கிங்கோ அல்லது வந்து அரை மணி நேரம் குக்கிங்கோ அது எல்லாத்தையும் ஒரு நட்ஷல்ல ஒரு சின்னதாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணால் தான் முடியும். அதே மாதிரி வீடியோ எடுத்து முடிச்சிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour to 1 hour, முன்னால் கூட ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும். ஆனால் வீடியோ முடித்ததுக்கப்புறம் அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணி, பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி, அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி, அதுவும் வந்து முடிக்கிறதுக்கு எப்படி ஒரு 1 hour ஆயிரும். இதெல்லாம் தாண்டி தான் வந்து வீடியோ வந்து ஒவ்வொருத்தரும் ஷூட் பண்ணி போடுறாங்க. நிறைய குக்கிங் சேனல்ஸ் இருக்குது. இதனால எல்லாமே வந்து ஒரு பிளானிங்கில் தான் பண்ண முடியும். இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ். ஒரு நாளைக்கு நான் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறேங்க. ஃப்ரிட்ஜில் ரைட் சைட் பாருங்கள், நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் ப்ரிப்ரேஷன் போட்டிருந்தேன். அதுதான் டப்பாவாக போட்டு அதில் வச்சுருக்கேன். அந்த வீடியோ ஆல்ரெடி நான் வந்து ஜான்சியில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து என்னெல்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச்மெண்ட் ரெடியாக இருக்குது. வீடியோவும் ஷூட் பண்ணேன், ஆனால் நல்லா வராதனால இங்கே கொடுக்கல. நான் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அகெயின் நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணது. இது வெளிச்சமே இல்லை, லைட்டெல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியோ இது மட்டும் ஷூட் ஆகிருக்குது. இது எல்லாமே நான் ஷூட் பண்ணிட்டேன். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஓவர் வியூ மட்டும் கொடுக்குறேன். இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் கோழி விட்ட முட்டை இது. இவர் வந்து இதை எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்ருக்கிறாரு. நாட்டுக்கோழி முட்டை தான் பார்க்குறதுக்கு, ஆனால் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். சம்டைம்ஸ் ஒயிட்டாகவும் இருக்குது, சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகியும் இருக்குது. நம்ம வந்து கலரை மட்டும் வச்சு இது நாட்டுக்கோழி முட்டை இல்லைன்னு சொல்லவே முடியாது. டூப்ளிகேட்டாக டீ டிகாஷனில் போட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிற முட்டை தான் வந்து கரெக்டாக அந்த ப்ரௌனிஷ் ஷேடில் இருக்கும். இவர் வந்து அரிசி ட்ரம் ஓப்பன் பண்ணுறாரு, ஏன்னா அவர் தான் அது எல்லாமே மெயின்டைன் பண்ணுவார். ஸோ அரிசி ட்ரம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு
15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் வெளியே. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலேயே வைக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஆல்ரெடி பாருங்கள் முட்டை வச்சிருக்கிறாரு, அழகாக போட்டு தூக்கி வச்சுக்கிறாரு. ஏன்னா இது ஃபுல்லாகவே அவருடைய டிபார்ட்மெண்ட், நான் அதிகமாக கண்டுக்கவே மாட்டேன். எவ்வளோ சேர்ந்துருக்குதுன்னு எடுத்து எண்ணி பார்க்குறாரு. இப்போது கேக்கு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், நான் சும்மா இனிப்பு இல்லையா. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. இன்னும் கூட வெந்திருக்கலாமோ. இதே மக்கு கேக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், மாய்ஸ்சரைஸ்டாக தான் இருக்கும். பசி நேரத்தில் கொடுத்துருந்தா ஆஹா ஓஹோன்னு இருப்பீங்க. ஃபாத்திமா பையன் ஷயானே சொன்னானாமா சூப்பராக இருக்குதுன்னு. வேணா என் பையன்கிட்ட கேட்குறீங்களாக்கா அப்படின்னா சரி நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு தான் செஞ்சேன். எப்படி இருக்குது, பொறுமையே சோதிக்கிறான். அப்புறம் தண்ணி குடி, ரிவ்யூ சொல்லிடு, அப்புறம் தண்ணி குடி. நீங்க குத்த சீட்டு வாயில எல்லாம் மாவு மாதிரி ஒட்டு. அல்ல அல்ல எப்படி இருக்குது, முழுங்க முடியல. வீடியோ ஆன் பண்ண மறுபடியும் கிளாய்க்க ஆரம்பிக்கிறேன். நான் பாரு ட்ரைபாட் ஸ்டாண்டு கூட இல்லை, கையில் பிடிச்சிட்டு இருக்கேன், ஷேக்காது சிரிக்க சிரிக்க. இனிப்பு மட்டும் தான் நல்லா இருக்கும். இனிப்பு மட்டும், இனிப்பே இல்லை. இனிப்பே இல்லை. அப்போ நான் பண்ணிக்குவீங்க? கட் பண்ண மாட்டேன். நான் போட்ட சர்க்கரைக்கு ப்ரூஃபு, அப்புறம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்ல, ப்ரூஃப் இருக்குல்ல. அப்போ இனிப்பே இல்லாத கேக்கே இப்படி எடுத்து எடுத்து திங்கிற நீ. இனிப்பு இருந்திருந்தா நீ போடுங்க. ஒரே ஒரு இது என்னன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், சாப்பிட்டேன்னு கொண்டாந்து கொடுத்தது. பசி நேரத்தில் கொடுத்தா ஆஹா ஓஹன் திம்மிங்க, வயிறு நிறைஞ்சிருக்குது. நல்லா தான் இருக்குது. கேட்குறேங்கிறக்கா ஏதாவது சொல்லாதீங்க. உங்கள்கிட்டலாம் ரிவ்யூ கேட்டேன்னா வீடியோவில் எனக்கு மானம் கெட்டு போயிடும். எங்கேயா? பொள்ளாச்சி. பாண்டிச்சேரியா? பொள்ளாச்சியா? கூட்டிகிட்டு போகிறீங்களாங்க? போகலாமா? எங்கே? கோகோ லகூன் பொள்ளாச்சி. என்ன ரிசார்ட் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நெட்டில் பார்க்குறேங்க, பக்கம் தானே, நம்ம 2 பேர் போயிட்டு வரலாம். அது முட்டை போடாதனால கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி. 94 89 04 ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்களா? ஆஹா, இருங்க நான் அப்படியே இதில் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அவருக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து பொள்ளாச்சி பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட் காமிச்சிட்டு இருந்தார். இப்போ நான் வந்து பையன் கூட தான் போகிறேன். ஆன் தி வேல பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு, அரஃபா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு கடை, பெரிய கடை. அங்கே கிடைக்காத பொருளே இல்லைங்கிற அளவுக்கு லேடிஸ் ஐட்டம் அத்தனையுமே வச்சுருப்பாங்க. புர்காவில் இருந்து நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் ஐட்டம் எல்லாமே அங்கே கிடைக்கும். அப்புறம் பேங்கிள், ஜுவல்லரி ஐட்டம்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி எல்லாமே வச்சுருப்பாங்க. அங்கே தான் நாங்கள் போனோம். நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் ஒரு ஹிஜாபு, அது வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. சரி மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கூட போயிருந்தேன். எனக்கு சுத்தமாக ஷாப்பிங் போகிறதே பிடிக்காது, ரொம்ப ரேராக தான் போவேன். அப்படி ஏதாவது வேணும்னா வெளியே போகிறதுக்கு பாடுபட்டுட்டே அமேசானில் வாங்குறாள். ஏன்னா யார் போயிட்டு வந்துட்டு, ஏன்னா போயிட்டு வந்தோம் அப்படின்னா 1 டே ஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்பாயில் ஆயிரும். அந்த 1 டேவுடைய எல்லா டைமும் அதுலேயே வந்து வாஷ் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறக்கோ, எடிட் பண்ணுறக்கோ, வீட்டு வேலை செய்கிறக்கோ வந்து டைமே இருக்காது. டைட்டாக போகிற மாதிரி இருக்கும். அந்த டைம் வெளியே போயிட்டு வர டைமை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப வேகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி சலுப்பாக இருக்கும். ஆனால் இங்கே எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வெளியே போகாமல் எந்த வேலையுமே நடக்காது. அதுக்குன்னு நான் தனியாலாம் போகவே மாட்டேன். ஒன்றா இவர் கூட, இல்லைனா பையன் கூட ரீசெண்டாக தான் எங்கே போனாலும் அவர் கூட தான் போவேன். என்ன தான் வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் எனக்கு தனியாக போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இது பாருங்கள், அரஃபாவில் வந்து செப்பல்லாமே ரொம்ப வந்து கல் வச்ச மாதிரி அழகழகாக வச்சுருந்தாங்க. பார்த்ததையுமே எடுத்து வீடியோ எடுத்து போடணுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் கேட்டங்காட்டி சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் வீடியோ எடுத்தேன். ஆனால் இதெல்லாம் ரேட் வந்து 450 550 அந்த ரேட் தான். 1000 அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் எல்லாம் விலை இல்லை. எல்லாமே ரேட் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். ஆன்லைன் சேல்ஸ்லாம் கிடையாது, ஆஃப்லைன் மட்டும்தான். ஈரோட்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த கடையை பற்றி. ஒரு கடை வச்சு அப்புறம் 2 கடை வச்சு 4 மாடி சுற்றுறக்குள்ளே காலையே வழி எடுத்துக்கும். நிறைய பேர் பிக்னிக் போகிற மாதிரி கிளம்பி இந்த கடைக்கு வர்றவங்களாம் இருக்காங்க. ஒரு அரை நாள் சுற்றி போட்டு போவாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து 10 ரூபாலேருந்தே
ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அவ்வளோ பொருள் இருக்குது. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். கண்ணாடி இருந்தது, கண்ணாடியில் என் முகமே அப்படியே பதிவாயிடுச்சு. இங்கே தான் பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஷால் எடுத்தேன் நான். எனக்கு புர்காலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக எடுக்கிறதுக்கெலாம் பிடிக்காது. ஒரு 1000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் புர்கா எடுப்பேன். அதனால் எனக்கு இங்கே வந்து அந்த பெங்களூருக்கு அடுத்தபடியாக எனக்கு அந்த அஃபோர்டபுள் ரேட் இங்கே தான் கிடச்சிது. பெங்களூர் போனால் முன்னாடி என் தம்பி பெங்களூரில் இருப்பார். அப்போ பெங்களூருக்கு போனோன்னா நாங்கள் புர்காலாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேவையானது ஒரு 2-3 வருஷத்துக்கு தேவையானது எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ வந்து அவர் அங்கே இல்லாததுனால பெங்களூர் போகிற வேலையே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்ல. மேக்ஸிமம் எல்லா பக்கமும் 2000 3000 கிளாத்துக்கு தான் அந்த ரேட் இருக்கும். இருந்தாலும் அவ்வளோலாம் கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு மனசு வராது. அதனால் இங்கே வந்து அதே மாதிரியே பெங்களூர் ரேட்டுக்கே கிடைக்கிறதுனால நான் இங்கே தான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப டிசைன் வந்திருந்தாலும் பிடிக்காது. பிளாக்குக்கு பிளாக்கே தான், அந்த மாதிரி இருந்தால் தான் எடுப்பேன். கலரான டிசைனே எனக்கு பிடிக்காது. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா விலையிலையுமே இருக்குது. பயங்கர விலையிலையும் இருக்குது, விலை கம்மியாகவும் இருக்குது. நான் ஒரு ஹேண்ட்பேக் வச்சுக்கிறாள். எப்போவுமே அந்த ஒரு பேக் பிஞ்சால் தான் அடுத்த ஹேண்ட்பேக்குக்கே போவேன். அந்த காஸ்மெட்டிக்ஸு ஹேண்ட்பேக்லாம் அவ்வளோ ரசனையும் கிடையாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் காட்டிக்க மாட்டேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரொம்ப ரேண்டமாக தான் வாங்குவேன். விலையில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு விலையில் வாங்கி கையில் போட்டேன்னா ஒரு 6 மாதத்துக்கு அது வெளுத்து போச்சுன்னா மறுபடியும் கழட்டி போட்டுட்டு வேறு ஒரு 100 ரூபாய்க்கு வளையல். எனக்கு வந்து சைஸ் வந்து 210. என் சைஸ்க்கு எங்கேயுமே வளையல் கிடைக்காது. இங்கேயுமே வந்து எல்லா டிசைனும் கிடைக்காது. ஏதாவது ஒரு டிசைன் எனக்குன்னு இருக்கும். டிசைன் பார்த்தெல்லாம் வாங்க முடியாது. எனக்கு செப்பல் சைஸும் பெருசு, வளையல் சைஸும் பெருசு. அதனால் ரெண்டுமே கிடைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சிரமப்படுவேன். அழகழகான டிசைன் வச்சுருந்தாங்க, ஆனால் என் சைஸ்க்கு வந்து எனக்கு கிடைக்கல. சும்மா சிம்பிளான டிசைன் தான் கிடச்சிது. கோல்டு பேங்கிள் இருந்தால் கூட டெய்லி யூஸ்க்குன்னு அது கோல்டு பேங்கிள் போடுறதில்ல. போட்டால் நமக்கு வந்து கெமிக்கல் கம்பெனி இருக்குது, அதில் ஏதாவது கைவிடுவோம், கெமிக்கல் தொட்டு பார்ப்போம், டெஸ்ட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். அப்போ வந்து அது ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்ட்டு நான் கோல்டு பேங்கிள் போடுறதே இல்லை. மோஸ்ட்லி கவரிங் தான் போட்டுக்கிறது. அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அடித்தாலும் சரி, இது செவுத்தில் இடித்தாலும் சரி, நம்மளோட வேகத்துக்கு அதுதான் செட் ஆகி வரும். ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எல்லா பக்கமும் ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறது கூட இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் வந்து விலை எல்லா விலையிலையுமே வச்சுருக்காங்க. இதை முடிச்சுட்டு நேராக பையன் தான் நிற்கிறாரு பாருங்கள், அங்கே நிற்கிறாரு. பையன் கூட வந்து கொஞ்சம் மளிகை ஜாமானெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. நான் வெளியே ஒரு திட்டு மாதிரி இருந்தது, அந்த திட்டில் போய் உட்காந்துக்கிட்டேன். ஒரு முசாவர் மாதிரி உட்காந்துக்கிட்டேன். எனக்கு வந்து எங்கே இடம் கிடைக்கும் உட்காரலாம், கால் வலி செம்ம வலி. அங்கே அரஃபாவில் உட்கார்றதுக்குலாம் இடமே இருக்காது, சுற்றி அலைஞ்சு போட்டு வந்தது, சரியான கால் வலியாக இருந்துச்சு. நான் ஒரு ஓரமாக திட்டில் உட்காந்துக்கிட்டு நீ போய் வாங்கிட்டு வா தம்பி அப்படின்னேன். தேவையானதெல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துட்டேன். அவன் போய் வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்லாம் மம்மி அப்படின்னு கூப்பிட்டான். அப்புறம் ஒரு பேக்கரிக்குள்ளே போனோம். போய் கொஞ்சம் சில்லி பன்னீர் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் கரெக்டாக வீடு வந்து சேர்ந்தோம். நல்லா மழை ஸ்டார்ட் ஆச்சு. ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இது ஒரு ரேண்டம் விலாக் தான். வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். நிறைய விலாக்ஸ் வந்து நல்ல விலாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக எடிட் பண்ணி சீக்கிரமாக போடுறேன். குயின் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அடிப்பிடித்த கரிச்சட்டியா, கரைப்பிடித்த குக்கரா, இதோ உங்கள் தோழி ஆஸ்க் ஜான்சி டிஷ் வாஷ் ஜெல். சும்மா ஈஸியா கழுவுங்க, டிஷ் வாஷிங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.